அப்துல் கொடுக்கப்பட்ட தலைப்பு கைகை. அர்த்தராத்திரி அரசியல் சூழ்ச்சிக்கார். எப்படி அது சொல்றாரு பாருங்க இல்லையா? மதம் கடந்த மாமனிதர். கம்பனின் காப்பிய கோட்பாடுகள் இவங்களாம் படிக்கணும். கம்பனுடைய காப்பிய கோட்பாடுகள் ஒரு இஸ்லாமியர் இவ்வளவு அழகா எழுதினார். அதே மாதிரி நீதிபதி மு இஸ்மாயில் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய நூல் படிச்சிருக்கிறேன். அவர் பேச்சு கேட்டதில்லை, நூல் படிச்சிருக்கிறேன். நான் சரஸ்வதி அம்மாவோட பேசும்போது செய்தியை சொன்னப்பா, நம்மளாம் கூட அவருக்கு பிச்சை வாங்கணும். அணுவா கம்பராமாயணத்தை படித்தவர் நீதிபதி மு இஸ்மாயில். அப்துல் காதர் ஐயா, நான் அவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது நடுக்கம் ஏற்படுகிறது. கவியறிவி அப்துல் காதர் ஐயா கம்பராமாயணம் பேசி கேட்கணும். அவருடைய தலைமையிலே நான் பேசுறேன். சி சம்பத்தையா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். எனக்கு ராமாயணம் கொடுத்தாங்க, ஐயாவுக்கு மகாபாரதம் கொடுத்தாங்க. மிக சிறந்த பேச்சு. அவர் சொல்லும் போதே சொல்லுவார், இது காதல் ராமாயணம். அவர் அந்த ஒரு கருத்து நுட்பம் சொல்லும்போது இது காதல் ராமாயணம். இன்னைக்கு பர்வீன் சுல்தான் மேடம், ஏன்னா கம்பராமாயண மேடைகளில் பேசினா இன்றைக்கு உலக பேச்சாளராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கை கொடுத்தது கம்பராமாயண மேடை. அதுபோல தமிழகத்தினுடைய மிக சிறந்த பேச்சாளராக அஜ்மல் என்று சொல்லக்கூடிய முத்தமிழன் இந்த ராமாயணத்தை உங்களுடைய வாழ்த்துக்களோடு பேச வருகிறார். குகனாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த விழாவினுடைய நோக்கமே மதங்களை கடந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதோ அஜ்மல் அவர்கள் குகனா. கண்ணுள் நின்று ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றவர் நான் தொழும் தெய்வமே. எல்லாம் வல்ல தெய்வத்தை போற்றி வணங்கி பேச்சறிவி சபரியாவுடைய தலைமையில் இந்த அற்புதமான சிந்தனை அரங்கத்தில் குகன் சார்ந்த சிந்தனையை பொழிவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய கம்பராமாயண இயக்கத்தை சார்ந்த நிறுவனர் தலைவர் வேங்கட ரமேஷ் பாபு ஐயா அவர்களுக்கும், செயலாளர் பாவலர் குப்பன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் புலவர் தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், என் சம்பத் என்று சொல்லக்கூடிய வகையில் நம் சம்பத்தாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், அம்மா தேவிகாராணி உள்ளிட்ட அவையில் கூடிய அத்துணை சாம்பல் பெருமக்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய கருத்தாளமை மிக்க பேச்சாளர்களுக்கும் வணக்க மகரந்தங்களை வாரி இழைத்து கம்பராமாயணத்தில் உயர் குணங்களை பேசணும் சொன்னாங்க. நான் யோசித்தேன், இன்னைக்கு சமுதாயத்துல எங்கே பார்த்தாலும் அன்பு இல்லாமல் போயிடுச்சு, வன்மம் பெருகி போயிடுச்சு. இவற்றையெல்லாம் நீக்கி ஒரு தலை சிறந்த ஒரு சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒப்பற்ற இலக்கியமாக நமக்கு திகழ்வது கம்பராமாயணம். சஞ்சனா அவர்கள் குறிப்பிட்டது போல கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கதாபாத்திரங்களிலும் அற்புதமான நற்குணங்கள் நிரம்பி வழிகின்றன. அவையில் புகழை பற்றி பேசும்போது அயோத்தியா காண்டத்துல புகப்படலம் என்று ஒரு படலமே கம்பன் கொடுக்கிறார் என்று சொன்னால் புகழின் வழியாக அவர் நமக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன? ஆழ்ந்து பார்க்கும் பொழுது இப்படியாக புகப்பரிசு என்று ஒரு சொல்லாடல் வரும். இந்த புகப்பரிசு என்பது இறைவனே இறங்கி வந்து வழங்கும் ஒரு மாபெரும் வரம் என்று கம்பன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனே இறங்கி வந்து நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் வரம் என்று அந்த புகப்பரிசு நமக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்புக்கு இலக்கணம் என்று சொன்னால் அது புகழ் என்று கம்பன் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார். அதில் முதலாவதாக கம்பனுடைய தோற்றத்தை புகழுடைய தோற்றத்தை கம்பன் இவ்வாறாக நமக்கு விளக்குகிறார். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த அடி அடியன் அல் செறிந்தனன் நிறுத்தினன் நெடியன் வால் எயிற்றான் வினை நேர்மையான்
கடியன், வள் வில்லன், கங்கை நாயகன் என்று மிகச் சிறப்பாக வர்ணிக்கிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, துடி என்று சொல்லக்கூடிய பறையை ஏந்தியவன் குகன். அது மட்டுமல்ல, வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய நாய்களை கொண்டவன். அது மட்டுமல்ல, தோளால் ஆன செருப்பை அணிந்தவன் குகன். கூர்மையான வாள் போன்ற பற்களை கொண்டவன் குகன். இவையெல்லாம் வேடர் குலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கும். அதில் எல்லாம் கடந்து ஒரு அற்புதமான ஒரு வரியை கம்பன் பயன்படுத்துகிறார். அதுதான் வினை நேர்மையாளன் அப்படின்னு சொல்றார். வினை நேர்மையாளன். ஒரு அறிஞர் சொல்வார், work with integrity and succeed with integrity ன்னு சொல்வார். ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நேர்மையோடு செய்தால் அந்த செயலானது வெற்றியை நிச்சயமாக தேடி தரும் என்பது. அந்த நேர்மைக்கே உரியவனாக நமக்கு இந்த இடத்திலே அவர் சொல்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வேடுவர் குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஆனால் அவருக்குள் இந்த அளவுக்கு மிகச்சிறந்த உயர் குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல உருவம் கண்டு மனிதனை எடை போடக்கூடாது என்பதற்கு இந்த இடத்திலே குகன் உயர்ந்து நிற்கிறார். அடுத்ததாக அன்பை பற்றி பேசும்போது, அன்பு எல்லோரும் காட்டுவாங்க, ஆனா அந்த தூய அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தூய அன்பு, அந்த தூய அன்புக்கு இலக்கணமாக ஒரு அற்புதமான ஒரு பாடல். கங்கையில் கரையும் உடையான், கணக்கற்ற நாவாயான், வெங்கன் இரு புலி எனைய வீரத்தன் விற்கையான் என்று கம்பன் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்ல வர்றார்னா, கங்கை ஆற்றிய இரு கரைகளுக்கும் தலைவனானவன் அதுவன் புகழ் மட்டும்தான். எண்ணற்ற படைகளை உடையவன் புகழ் என்று சொல்கிறார். புலி போன்ற வீரமும் கையில் வில்லும் ஏந்தியவன் அப்படின்னு ஒரு ஒப்பற்ற ஒரு உயர்வான குணத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய கம்பன் இறுதியாக இப்படி சொல்றார், இவ்வளவு வலிமையும் ஒரு மாபெரும் தன்மையும் கொண்ட குகன் ராமனிடம் பணிவு என்று சொல்லக்கூடிய பண்பில் சிகரமாக நிற்கிறான் என்று சொல்கிறார். ஆக பணிவில் சிறந்தவராக ஒரு ஆக சிறந்த ஒரு குணமாக குகனிடத்திலே நாம் கம்ப ராமாயணத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக ராமபிரான் காட்டுக்கு வரார். வந்தாரை உபசரிப்பது நம்முடைய தமிழுடைய மரபு. விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்கே, இந்த இடத்துல அந்த விருந்தோம்பல் அப்படின்னு மட்டும் அவர் பார்க்கல, தன்னுடைய தலைவனுக்கு தான் செய்யக்கூடிய காணிக்கை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு அழகான கம்பராமாயண பாடல். தேனும் மீனும் திருத்தி கொளர்ந்தனன், ஈனன் என நினைத்து எல்லல் இறைத, நீ ஆனது எமக்கு எனின் அமிழ்தின் மிக்கு அப்படின்னு சொல்றாரு. என் தலைவனே, பசியோடு நீங்க வந்திருக்கீங்க, அதனால இவன் கொண்டு வரக்கூடிய உணவு ரொம்ப எளிமையானது அப்படின்னு நீங்க துச்சமா நினைச்சுக்காதீங்க, அது அமிழ்தினும் இனியது அப்படின்னு சொல்றாரு. அவர் கொண்டு வரது தேனையும் மீனையும். கம்பன் சூட்சுமமாக இந்த இடத்துல ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார். ராமபிரான் சைவம், ஆனால் வேடுவர் குல தலைவனாக இருக்கக்கூடிய குகனோ அசைவம். அந்த அசைவ பொருளை பார்த்த மட்டில் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் முகம் சுழிக்கிறார்கள், எல்லோரும் முகம் சுழிக்கிறார்கள். ஆனால் குகன் சொல்கிறான், அமிழ்தினும் இனிய அன்பை கலந்து நான் கொடுக்கக்கூடிய விருந்து இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்முடைய ராமபிரான் என்ன சொல்றாருன்னா, உன் அன்பினால் அந்த விருந்து என்பதால் இந்த விருந்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்துக் கொள்வாயாக ராமபிரான் சொல்லும் போது இந்த இடத்துல ராமனுடைய குணமும் உயர்ந்து நிற்கிறது. அடுத்ததாக ஒரு அன்புன்னு சொன்னாலே நம்ம உறவுகள்ல தாயுடைய அன்புக்கு நிகராக வேற எந்த அன்பையும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல கம்பன் தாய்க்கு நிகராக புகழை ஒப்பிடுகிறார். தாய்க்கு நிகராக ஒப்பிடுகிறார். எப்படி? வார்க்கின்ற கண்ணீர் அருவி வரி மார்பு மூழ்க வேர்க்கின்ற மெய்யன் விரிப்புற்று நெஞ்சினன் அப்படின்னு ஒரு வரிகளை சொல்றாரு. காட்டுல, அதாவது ஒரு மாளிகையில் வசிக்கக்கூடிய ஒரு
பார்க்கும் போதே அவருடைய கண்கள் இருந்து அப்படியே அருவியா கொட்டுது கண்ணீர். அதான் இப்படி சொல்றாரு, வார்க்கின்ற கண்ணீர் அருவி வர, கண்களில் அருவி போல கண்ணீர் வருது. யாரை பார்த்து? என் தலைவன் எல்லா செல்வ பலங்களையும் விட்டுட்டு சராசரி மனிதனாக கல்லுலையும் முள்ளையும் கிடக்கிறாரே. இதுல இன்னொரு விஷயத்தை அவர் கம்பன் பதிவு செய்கிறார். லட்சுமணன் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். லட்சுமணன் இவங்க 2 பேருக்கும் பாதுகாவலாக இருக்கக்கூடியவர். அவரும் அந்த கலைப்பிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட கண்ணீர் மார்பில் அருவி என பாய உடல் வியர்க்க நடுக்கும் நெஞ்சத்தோடு வில்லேந்து நிற்கிறான் குகன். இந்த இடத்துல குகன் ராமனுக்கு காவலனாக மட்டுமல்லாமல் பரிவு என்று சொல்லக்கூடிய பண்பில் தாயாக உயர்ந்து நிற்கிறான் என்பதை கம்பபிரான் மிகச்சிறப்பாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். நிறைவாக ஆண்மநேய ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு உயர் குணம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரிவுகள், சாதி, மதம், பேதம், இனம், இப்படி எத்தனையோ பிரிவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு ராமபிரான் ஒரு சாட்சி. ராமபிரான் ஒரு சாட்சி. ஏன்னா ராமபிரான் தான் ஆண்மநேய ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர் குணத்தை இந்த கம்பராமாயணத்தில் விதைக்கிறார். பறவை இனத்தினுடைய சடாயும், வேடர் குலத்தினுடைய குகன், அதே போல குரங்கு இனத்தினுடைய சுக்ரீவன், அரக்கனுடைய வீடன், இவங்க எல்லாரையும் தன் உயிரினும் மேலான உறவாக அவர் உரிமை பாராட்டி பேசுகிறார். இப்படியாக அவர் பேசுகிறார். கம்பன் மிகச்சிறப்பாக அவர் அந்த பாடலை சொல்லியிருப்பார். குகனுடும் ஐவர் ஆனேன், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடும் அறுவரானேன், எம்முடைய அன்பின் வந்த அகல் அமர் காதல் ஐய நின்னடும் எடுவர் ஆனேன், புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று மிகச் சிறப்பாக அவர் பாடுகிறார். ஆக குகனையும் தன்னுடைய சகோதரனாக, நண்பனாக அவர் பாராட்டுகிறார். இந்த இடத்திலே ராமபிரான் ஒரு வேடுவர் தலைவனாக இருந்தார் என்பதை எல்லாம் தாண்டி தன்னை ஒத்த ஒரு உறவாக அவர் பார்க்கின்ற பொழுதே குகனுடைய அந்த உயர் குணம் என்ன என்பது நமக்கு தெரியும். நிறைவாக ஒரே ஒரு கருத்து, வாலிவதையின் போது வாலிவதை நடக்கிறது. அதே போல கடைசியாக நடக்கக்கூடிய அந்த ராவண யுத்தம், இந்த 2 யுத்தங்களிலும் ராமபிரான் குகனை நினைக்காமல் இல்லை. ஏனென்றால் அவர் குகன் போன்ற ஒரு நண்பன் இந்த தருணத்திலே என் கூட இல்லையே அப்படின்னு ராவன் வருத்தப்படுறார் என்று நமக்கு கம்பன் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக குகன் காட்டியது பக்தி, குகன் காட்டியது சகோதர பாசம், குகன் காட்டியது நட்பு. இப்படி அனைத்து நல்ல உயர் குணங்களிலும் உயர்ந்து நிற்கிறார் குகன். எனவே ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கதாபாத்திரங்களையும் நாம் அறிந்து நம்முடைய வாழ்வை மேலோங்க செய்வோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உங்களே மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல தலைப்போட அழகா ஊட்டி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேச்சு. குகனுடைய அந்த கதாபாத்திரத்திலே தேனையும் மீனையும் கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு உட்பொருளை அந்த